வணக்கம். இது ஜென் டாக்ஸ். இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் பற்றி பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடகங்கள்ல வருது. அதுல குறிப்பாக அமைச்சர் நிர்மல்குமார் பேசியது, அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பதில் சொன்னது போன்ற விஷயங்கள் பலராலும் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது, விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பார்க்கல. குறிப்பாக அது குறித்த செய்திகள் எனக்கு தெரியல. ஆனா மற்ற ஊடகங்கள்ல இருக்கிறத பார்த்து பேசலாம் தான். ஆனா அது தரமான விவாதங்கள் இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்றவர்கள் ரொம்ப பேச வேண்டிய விஷயங்களை தெளிவாக பேசிக்கிட்டே இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா அதுல குறுக்க பேச வந்த, தலையிட வந்த நிர்மல்குமார் அமைச்சர் அவர் செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்போது தவறான தகவல் சொல்றாரு. அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு அதை மறுத்து வேற மாதிரி அதை பிரசன்ட் பண்றாரு. இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டுமென்றே நோக்கத்தோடு செய்யப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் திமுகவினருக்கு வரும்போது அவர்கள் கடுமையாக எதிர்வினை ஆற்றுவார்கள் அப்படிங்கிறது தெரியுது. அதைத்தான் தவேக விரும்புகிறது அப்படின்னு தெரியுது. அதனாலதான் அவங்க அப்படி தொடர்ந்து பேசுறாங்க. சோ டிட் ஃபார் டாட் எதிர்கட்சி தலைவரும் அதே மாதிரி நிர்மல்குமார் தொடர்பாக ஒரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லி வேற மாதிரி பேசினாரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜியாலையும் பேச முடியும் அப்படிங்கிறத அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெஸ்யூம் பண்ணிட்டார். அவருடைய ஸ்பீச்சை ரெஸ்யூம் பண்ணிட்டாரு. சேகர் பாபுவும் அதே போல பேசிட்டார். ஆனா அவங்க பேசிய பேச்சுக்கள்ல நீங்க குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, அவங்க பேசின கண்டென்ட்டை அவை அமைதியாக கவனித்தது. அது ரொம்ப முக்கியமானது. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க சிறப்பாக பேசினார்கள். அவரு 20 நிமிடங்கள் முடிந்து விட்டதுன்னு சொன்னாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பீக்கரோட டிசிஷன்ல அவகாசமும் பெற்று சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி பேசி முடித்தார்கள். அதுல ஒரு விளைவு இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது. திரும்ப திரும்ப திராவிட மாடல் நாயகருக்கு நன்றி, அதை நாங்க எங்க ஆட்சியிலே செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பேசும்போதும் கொடுக்கிற நேரத்திலையும் அவங்க இதையே திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு அவர் அடுத்த நபரை பேச கூப்பிட்டார் பேரவைத் தலைவர் அப்படிங்கிறது ஒண்ணு ஆச்சரியமாக இருந்தது. அதை சொல்லக்கூடாதுன்னு சபை விதிகள் ஏதாவது இருக்கான்னு தெரியல. முந்தைய ஆட்சி காலத்துல நாங்கள் செய்த பணிகள் இவை அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு எதாவது இருக்கா? அதை சொல்வதன் மூலம் இவர்களுக்கு ஒரு சஜஷனை கொடுக்கறாங்கன்னு அதை எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா நடந்தது அப்படித்தான் நடந்தது. அதை விட்டுரும். அதுக்கப்புறம் இன்று வேறு பெரிய செய்திகள் இருக்கிறதாக நான் பார்க்கல. பேச்சுவார்த்தை மூலமாக நதிநீர் தாவாக்களை பேச்சுவார்த்தை மூலமாக தென் மாநிலங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ல பெரும்பாலானவற்றை நாங்கள் தீர்த்து விட்டோம். இங்க தென் மாநிலங்கள்ல அதை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் பேசியதை தென் மாநில அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. பேச்சுவார்த்தை மூலமாக நதிநீர் தாவா தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டன அப்படின்னு உள்துறை அமைச்சர் பேச்சு தொடர்பான செய்தி குறிப்புல இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, தீர்ப்பாயங்கள் தீர்ப்பு இருக்கு, ஆணைகள் இருக்கு, காவிரி நதிநீர் ஆணை இருக்கு. இவங்கெல்லாம் டிஸ்ட்ரெஸ் காலத்திலையும், அதாவது உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலங்கள்லயும் கடைமடை பகுதிகளுக்கு எவ்வளவு நீர் கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க, தீர்ப்பு வச்சிருக்காங்க. அப்போ அதை செயல்படுத்த மறுக்கின்ற ஒரு அரசோடு பேசி என்ன ஆக போகுது? அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஆர்டர் இருக்கு தெரியுமே, அதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா என்ன பேசுவது அப்படின்னு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் பலவும் அவங்களோட போய் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா விஜய் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சிவகுமாரை கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமாரை நேர்ல பார்த்து பேசுவேன்னு சொன்னாரு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை. ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டம் கேட்டாங்க, அதை அவர் கூட்டல. தானாகவே போய் சிவகுமாரோட பேசி தீர்த்து விட முடியும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா சிவகுமார் வராதீங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த சந்திப்பு நிகழவில்லை. இப்போது சந்திப்பு நிகழ்ந்தது, என்ன பேசியிருக்காங்கிறது தெரியாது. ஆனா
உள்துறை அமைச்சர் பேசியதை அனைத்து முதலமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப தெளிவாக அந்த செய்தி குறிப்புல இருக்கு. அதுதான் அதுல முக்கியம். அதுல இருந்து நீங்க என்னென்னலாம் இன்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க. அரசுகளுக்கு இடையில உண்டான இணக்கமான போக்குன்னு சொல்லணும்னா சொல்லலாம். உள்துறை அமைச்சரை எதிர்த்து பேசுவதற்கு முதலமைச்சர்கள் துணியவில்லை அப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம். இப்படி பல்வேறு டீகோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா நிறைய விதங்கள்ல அதை டீகோட் பண்றதுக்கு நிபுணர்கள் இருப்பாங்க. அதை ஒவ்வொருவரும் அவரவர் அரசியல் புரிதலுக்கு தகுந்த மாதிரி அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது தவிர தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குதா, ஒரு யூட்டர்ன் எடுக்கிறாங்களா, அவங்க பேசின அந்த கூட்டத்துல பேசிய பேச்சு, முதலமைச்சர் பேசிய பேச்சுல டீலிமிட்டேஷன் தொடர்பாக ஒரு யூட்டர்ன் இருக்கு, ஒரு அந்தர் பல்கி இருக்கு ஒரு வாரத்துக்குள்ள அப்படின்னு ஊடகங்கள் முழுக்க செய்திகள். அதுல அந்த டாக்குமெண்ட் சுட்டி காட்டுறாங்க செய்திகள்லயே. அவர் பேசியதாக வெளியே வந்த பேச்சு உரை உரையில 7.18 என்ற விகிதம், அந்த ப்ரொபோர்ஷன் இப்போது என்ன நிலைமையில இருக்குதோ அந்த ப்ரொபோர்ஷன் எல்லா மாநிலங்களிலும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. அப்படி என்றால் அது கே.சி. வேணுகோபால் சென்ற முறை அந்த மசோதா தோற்கடிக்கப்படும் போது சொன்ன ஒரு செய்தியோட ஒட்டி போகுது. அதாவது 50% எல்லாருக்கும் ஏத்துனீங்கன்னா அப்படி ஒரு பேச்சு இருக்குது, ஆனா மசோதால அதை காணும், அப்படி ஏத்துனீங்கன்னா நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த கருத்தை மறைமுகமாக சொல்வது போலத்தான் இது இருக்குது. ஆனா காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க நோ டீலிமிட்டேஷன் தான் சொல்றோம் அப்படின்னு அந்த ஏப்ரல் 2026 ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பெயர்ல பேசிட்டு அதே பெயர்ல மசோதாவுக்கு எதிராக வாக்களிச்சுட்டு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வாக்களித்து அந்த மசோதாவை தோற்கடித்தார்கள். ஆனா இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசுவது எட்டப்பர் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு இந்தியாவின் ஒரே வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருவர் தமிழ்நாட்டுல சொல்லிட்டு போனாரு. எட்டப்பர்கள் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்பாங்க, வி ஆர் ஃபார் நோ டீலிமிட்டேஷன். எதுல முடிவு பண்ணீங்க, அந்த முடிவை உங்களுடைய நிலைப்பாட்டை எப்போது மாற்றினீர்கள் சொல்வதற்கு யாருமே இல்லை, யாரும் விளக்கமே சொல்ல மாட்டாங்க. இங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கு திமுகவும் தான் வாக்களித்தது. ஆனா ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ற கருத்தை உள்துறை அமைச்சரிடம் வெளிப்படுத்தி விட்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர். அப்படி அவர் பேசலன்னு சொல்லல, ஆனா நாங்க எங்களுடைய ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு இங்க சொல்றாங்க, பேரவையில சொல்றாங்க, செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குது. எக்ஸ் தளத்திலையும் பயந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நடக்குதா? அப்ப யார் சொன்னது கட்சியினுடைய அபிஷியல் ஸ்டாண்டு, தமிழ்நாட்டினுடைய அபிஷியல் ஸ்டாண்டு? தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசியதா, அல்லது கூட்டம்னா சாதாரண கூட்டம் இல்ல, ஒரு லீகலி பைண்டிங்கான ஒரு கூட்டம், சதன் சீஃப் மினிஸ்டர்ஸ் மீட். அந்த கூட்டத்துல உள்துறை அமைச்சர் முன்னால தமிழ்நாட்டினுடைய நிலையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கையில கொடுத்துட்டும் வர்றாங்க. அது உங்களுடைய ஸ்டாண்டா, அல்லது 543 ஃப்ரீஸ் பண்ணணும், முடக்க வேண்டும், அதுல இருந்து அதிகரிக்கவே கூடாதுங்கிறது உங்க ஸ்டாண்டா? ஆக நிர்வாக ரீதியான விஷயங்கள்ல ஒரு ஸ்டாண்ட் பேசுவதும் இங்க அதற்கு நேர்மாறாக பேரவையில் பேசுவதும் என்ற இரட்டை நிலையை தாவேக மேற்கொண்டிருக்கிறது. இதுல எது கட்சியினுடைய நிலைப்பாடு, எது அதிகாரிகள் சொல்வதால் நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு வருது. அதிகாரிகள் சொல்வதால் நடக்கிறதுன்னா கட்சியினுடைய நிலைப்பாடு அதனுடைய தலைவருக்கு தெரியாதா? சட்டப்பேரவையில அவர் முன்மொழிந்த தீர்மானம் தானே அது. அதுக்கு விரோதமாக எப்படி அவரு அங்க பேசுறாரு? சீஃப் செக்ரட்டரியே எழுதி கொடுத்திருந்தாலும் அதுல கரெக்ஷன் கேட்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இல்லையா? இப்படி பல கேள்விகள் அதை ஒட்டி வருது. ஆனா இங்க இன்னைக்கு பேசும்போது தலைகீழாக அதற்கு நேர் மாறாக பேசினாங்க. நாங்க இந்த சட்டசபை தீர்மானத்தை மேலதான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் திருப்பூர் எம்பி சுப்பராயன் சொன்னது சரிதானோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும். என்ன சொல்றாரு அவரு? அதாவது நடப்பது தாவேக ஆட்சி இல்ல, அதிகார வர்க்கத்தின் ஆட்சி. அதிகார வர்க்கத்திற்கான ஆணைகள் சங்கிகளிடம் இருந்து வருகிறது. சங்கிகளுடைய சித்தாந்தங்களே அதிகாரிகளிடத்தில் ஆளுமை செலுத்துகின்றன அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். அவர் சொன்ன அதே வார்த்தையில எப்படி பேப்பர்ல வந்திருக்குன்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி நடக்கவில்லை, அதிகார வர்க்கத்தின் ஆட்சி நடக்கிறது. தாவேக ஆட்சி நடக்கிறது என்பது முழு உண்மை அல்ல, சங்கிகள் இயக்கும் அதிகார வர்க்கத்தின் ஆட்சி தான் நடக்கிறது. அதனாலதான் கம்யூனிஸ்ட் சிந்தனை உடையவர்களை குறிவைத்து கணக்கெடுக்கிறது. ஆட்சியாளர்களை அதிகாரிகள் இயக்கும் ஆட்சியாக தாவேக அரசு இருக்கிறது. அதிகார வர்க்கத்தை இயக்குவது சங்கிகளின் கருத்தோட்டங்கள். கம்யூனிஸ்ட் மாணவர்களை குறிபார்த்து பட்டியலிட்டது குறித்து முதலமைச்சர்
விஜய் வாய் திறக்காதது ஏன் அப்படிங்கிற கேள்வியையும் அவரு முன்வைக்கிறார். என்ன இது நேற்றே ஜென்டாக்ஸ்ல நம்ம பேசியதுதான். கல்லூரி கல்வித்துறை முதல்வர்களுக்கு எழுதிய கடிதம் அது குறித்ததுதான். அதாவது போராட்டங்கள்ல பங்கெடுக்கக்கூடிய மாணவர்களுடைய பட்டியலை கொடுங்க, அவர்கள் மேல நடவடிக்கைகள் என்ன எடுத்தீங்க, இனி வரும் போராட்டங்கள்ல அவங்க போய் கலந்து கொள்ளாமல் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, யாரெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்கிற மாதிரி பட்டியல்லாம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த சர்க்குலர் திரும்ப பெறப்பட்டது, அது வேற விஷயம். ஆனா அதுல ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அது நோட் பண்ண வேண்டியது. உயர்கல்வித்துறை இதுல ஒன்றும் தவறாக பார்க்கவில்லை. கம்யூனிஸ்டுகளை பட்டியல் எடுத்து அல்லது இடதுசாரி மாணவர்களை சிஜேபி போராட்டங்களிலும் இடதுசாரி மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்திலையும் பங்கேற்பவர்கள் பட்டியல் எதற்காக அரசுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது ஒண்ணு. என்ன ஆட்சி நடக்குது, எந்த ஜனநாயக அமைப்புக்குள்ள இது போன்ற கேள்விகளுக்கு ஆணைகளுக்கு எங்கே இடம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் இன்னொன்னு, குஜிலியம்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் உறுப்பினர்கள் குறித்த பட்டியல் கேட்கிறாரு ஒரு வட்டாட்சியர். அதுவும் இன்று ஒரு 18ஆம் தேதி மாலைக்குள்ள வரலன்னா கொடுக்க தவறிய அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிற ஒரு அச்சுறுத்தலோட அது வருது. என்ன அவசரம், என்ன அவசியம்? சிபிஐ சிபிஎம் உறுப்பினர்களுடைய பட்டியல் எதுக்கு? இங்க ஏதேனும் கெட் ஹவுஸ் இருக்கா, அல்லது எங்கேயாவது வேறு ஏதாவது அவர்களுக்கு பரிசு பொருள் கொடுக்க போறீங்களா, அல்லது தண்டனை தனியாக கொடுக்க போறீங்களா? எதற்காக அந்த பட்டியல்? இந்த ஒரு ஒவ்வாமை இருக்குல்ல, அந்த ரெண்டு சர்க்குலர்லயும் ஒரே நேரத்துல ஒரே விதமான உணர்வுகள் வெளிப்படுகிறது. மெக்கார்த்திசம்னா அமெரிக்கால 50கள் 60கள்ல இருந்த ஒரு விஷயம் இங்க வருது. அதாவது பொது வாழ்க்கையிலிருந்து, மீடியாக்களிலிருந்து சிவப்பு சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களை ஒழித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில ஒரு 20 வருஷம் அங்க அந்த பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அதை கைவிட்டார்கள், அது வேற விஷயம். அங்க அவங்க கவலைப்படுறதுக்கு காரணம் சோவியத் யூனியன் புதிதாக அப்ப எமர்ஜ் ஆகுது. அவங்களுடைய சிந்தனை இங்க சோவியத் யூனியனுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் இடையில உண்டான பனிப்போர்ல சோவியத் யூனியனுடைய செல்வாக்கு நம்ம நாட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு மக்களை கன்வின்ஸ் பண்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தப்பான நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ஆனா இங்க இந்த மாதிரி சொல்வதற்கு என்ன நியாயமான காரணங்கள் இருக்கு? தவறான போராட்டங்களை சிஜேபி நடத்தினாங்களா, இல்லை இடதுசாரி மாணவர் அமைப்புகள் நடத்தினவா? எதற்காக இப்படி ஒரு சர்க்குலரை தாவேகா அரசு, இடதுசாரிகளுடைய ஆதரவோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தாவேகா அரசு எப்படி இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறது? இது எல்லாம் தெரியாம அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது என்ன ஆட்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விதான். அதுக்கப்புறம் அந்த நோ டீலிமிட்டேஷன், அது ஹோம் மினிஸ்டர் முன்னால போகும்போது ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆனது. அதுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள்ல பிரைவேட்டைசேஷனை நோக்கி நிர்வாக நடவடிக்கைகள் போகுது அப்படிங்கிறதும் அதிகாரிகளுடைய ஆளுமை அதிகமாக இருக்கிறது. முடிவுகள் எடுப்பதில் அவங்க எடுக்கிற முடிவு தான் அதிகமாக இருக்கு. இவர்களுக்கென்று வழிகாட்டும் கொள்கைகள் எதுவும் இல்லை. அதனால இந்த மாதிரி சிக்கல்களை அவர்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியது இருக்கு. அந்த வகையில திருப்பூர் எம்பி சுப்பராயனுடைய ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்டாகத்தான் இருக்கோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கும் வருது. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.